அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தேசத்தோடு ஒட்டி வாழ். நாட்டில் வசிக்கும் மக்களுடன் பகை இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இதனை உணர்த்தும் ஓர் அழகான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். விழுதூர் என்ற அழகான கிராமத்தில் பல்லவன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன்தான். ஆனால் தனியாக வாழ்வதே நலம் என்று நம்பும் தனிமை மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. கிராமத்தில் நடைபெறும் விழாக்களும் கூட்டங்களும் அரசாங்க அறிவிப்புகளும் எதிலும் பல்லவன் அரிதாகவே கலந்து கொள்வான். ஒருநாள் கிராமத்தில் முக்கிய அறிவிப்பு வந்தது. புதிய மழைக்காலத்தில் நதி ஆபத்தான அளவிற்கு உயரும் வாய்ப்பு உள்ளது. அதை தடுக்க கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய தடுப்பணை அமைக்க வேண்டும் என்று கிராம தலைவர் கூறினார். எல்லோரும் ஒற்றுமையாக பணியை தொடங்கினர். ஆனால் பல்லவன் மட்டும் இது என் வேலை இல்லை என்று சொல்லி வீட்டிலேயே இருந்தான். சில நாட்களில் கணிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மழை பெய்தது. கிராமம் முழுவதும் நீர் பெருக்கெடுத்தது. தடுப்பணை அமைக்கப்பட்ட பகுதிகள் பாதுகாப்பாக இருந்தாலும் பல்லவன் இருக்கும் பகுதி மட்டும் ஆபத்தில் சிக்கியது. நீர் அவன் வீட்டை நோக்கி வேகமாக நுழையத் தொடங்கியது. பல்லவன் பயந்து வெளியே வந்தான். அப்போது அவன் தெருவில் இருந்த மக்கள் அவனை கூப்பிட்டனர். பல்லவா, கவலைப்படாதே, நாங்க இருக்கோம், உன்னையும் உன் வீட்டையும் காப்பாற்றிடலாம் என்று சொல்லி 2 நபர்கள் பல்லவனை உயரமான பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். மற்றவர்கள் தடுப்பு அமைத்து பல்லவனின் வீட்டை பாதுகாத்தனர். அந்த நொடியில் பல்லவனின் மனம் உருகியது. இவர்களுக்கு நான் உதவாதிருந்த போதிலும் அவர்கள் என்னை காப்பாற்றியதைக் கண்டு பல்லவன் தலை குனிந்து நின்றான். அப்போது ஒரு பெரியவர் அவனிடம் வந்து மெதுவாக சொன்னார். மகனே, தேசத்தோடு ஒட்டி வாழ்வதன் அர்த்தம் நம் நலனை மட்டும் பார்ப்பது அல்ல, நம்மைச் சுற்றியுள்ள ஒவ்வொருவரின் நலனையும் கவனிப்பதே. நாம் அனைவரும் ஒரே குடும்பம் போல இணைந்து வாழ்ந்தால் நாடு மட்டுமல்ல, நமது வாழ்வும் பாதுகாப்பாகும். அந்த வார்த்தைகள் பல்லவனின் மனதை மாற்றின. அன்றிலிருந்து அவன் கிராம மக்களுடன் கலந்து அன்பும் ஒற்றுமையும் கொண்ட மனதுடன் எல்லோருக்கும் உதவும் மனிதனாக மாறினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: நாட்டில் வசிக்கும் மக்களுடன் பகை இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஒற்றுமை எப்போதும் நம்மை காக்கும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.